கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக 27ஆம் ஒற்றைப்படை இரவிலே 19வது அத்தியாயம் சூரா மரியம் என்ற அத்தியாயத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் நிகழ்ச்சியை நாம் துவங்குகிறோம். இன்று 3 அணிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் பிரிவில் 1 அணி, பெண்கள் பிரிவில் 2 அணி. ஆண்கள் பிரிவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கீழே நேற்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த டீமுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. உம்மு சுலைம் என்று பெயரிடப்பட்ட அந்த அணிக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரிடப்பட்டுள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இன்று ஜெயிக்கப் போவது யார் என்று பார்ப்போம். அதாவது 2 சுற்றான செய்வோம், மாற்றிடலாம். முதல் ஒரு 2 சுற்று இங்கே ஆண்கள்லேருந்து வரும், அடுத்த 2 சுற்று அந்த ரிவிஷனாக வரும். சரியா? சரி, பின்னாடியிலேருந்து வரும். கோடிட்ட இடத்தை நிரப்புங்கள். டக்குன்னு பதில் சொல்றாங்க பார்த்துங்க. தன் அடியார் டேஸ் உமது இறைவன் செய்த டேஸ் நினைவு கூறுவதாகும். தன் அடியார் டேஸுக்கு உமது இறைவன் செய்த டேஸை நினைவு கூறுவதாகும். முதல் ஆன்சர் ஜக்கரியா நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உமது இறைவன் செய்த டேஸை நினைவு கூறுவதாகும். அருளை என்பது சரியான பதில். ஜக்கரியாவுக்கு உமது இறைவன் செய்த அருளை நினைவு கூறுவதாகும். நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிடுங்களேன். 10 மார்க். முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம், என் இறைவனே, எனது டேஸ் விட்டது, என் டேஸ் மிளிர்கிறது. எனது எலும்பு பலவீனமடைந்து விட்டது, எனது தலைமுடி நரையால் மிளிர்கிறது. டோட்டல் டீமே பதில் சொல்றீங்க, மாஷா அல்லாஹ், பரவாயில்லை. 10 மார்க். அடுத்து என்ன டீம்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், டேஸ் நான் உன்னிடம் பிரார்த்திப்பதில் டேஸ் ஆனதில்லை. டேஸ் நான் உன்னிடம் பிரார்த்திப்பதில் டேசாவனாக ஆனதில்லை. நான் என் இறைவனிடம் பிரார்த்திப்பதில் பாக்கியமிழந்தவனாக ஆனதில்லை. சொல்லுங்கம்மா. நான் என் இறைவனிடம் பிரார்த்திப்பதில் பாக்கியமிழந்தவனாக ஆனதில்லை. பாக்கிய இழந்தவனாக. என் இறைவனே, சரியான பதில். 10 மார்க் போடுங்க. 3 அணியினரும் 10 மார்க் பெற்றிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். குர்ஆனுடைய ஞானம் நமக்கு இன்னும் என்ன செய்யணும்? அதிகமாகணும். சரியா? சரி, கேட்கலாமா? டேஸின் குடும்பத்திற்கும் வாரிசாக இருப்பார். டேஸின் குடும்பத்திற்கும் வாரிசாக இருப்பார். யாக்கூப். சரியான பதில். 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர் தமது டேஸ் டேஸ் அழைத்து பிரார்த்தித்த போது, அவர் தமது டேஸ் டேஸ் அழைத்து பிரார்த்தித்த போது, அவர் தமது டேஸை டேஸில் அழைத்து பிரார்த்தித்த போது. மரியம் அலைஹிஸ்ஸலாம், பாஸ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவர் தன் இறைவனை தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது. சரியான பதில். 10 மார்க். 5 மார்க். சாரி. அடுத்து
ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு டைரக்ட் கேள்வி, என்ன குழந்தை குறித்து நற்செய்தி? என்ன குழந்தை குறித்து நற்செய்தி? ஹாஜர் ஆண் குழந்தையை கொண்டு நற்செய்தி. கொஞ்சம் டவுட்டா சொல்ற மாதிரி இருக்கேன். கரெக்டா சொல்லுங்க. ஆண் குழந்தையை நற்செய்தியாக. சரியான பதில். 10 மார்க். சரி, இப்போ 2 சுற்று முடிஞ்சிருக்கா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இருந்து அடுத்த சுற்று, மூன்றாவது சுற்று. நாலாவது சுற்று. மூணாவது சுற்று. அவரது பெயர் டேஸ் ஆகும். அவரது பெயர் டேஸ் ஆகும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவரது பெயர் டேஸ் ஆகும். யஹ்யா ஆகும். சரி, சரியான பதில். 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த பெயர் குறித்து அல்லாஹ் ஒன்று சொல்ற ஒரு முக்கியமான செய்தி. இந்த பெயர் குறித்து, யஹ்யா நபியுடைய பெயர் குறித்து ஒரு செய்தி. இந்த பெயர் முன்பு யாருக்கும் சூட்டப்பட்டதாக ஆக்கவில்லை. சரியான 10 மார்க். யஹ்யாவுடைய வாப்பா துவா செஞ்சாங்களே, அந்த துவாவில் முடிவில் என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு அந்த துவாவுடைய முடிவில் புள்ள பறந்துட்டு யஹ்யா நபிக்காக துவா செஞ்சாங்க. ஒரு துவா, அதுல கடைசி என்ன கேட்டாங்க? நீங்க சொல்லுங்க. அவர் பெருக்கப்பட்ட கடைசி தான், முன்னாடி உள்ள சொல்லக்கூடாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அவங்களுக்காக என்ன கடைசியா பிரார்த்தனை செஞ்ச கடைசி வார்த்தை? அவர் பெருக்கப்பட்ட சலாம் உண்டாகட்டும், அவர் மீது அமைதி நிலவும். தப்பு. சரி, இப்போ இது உங்களுக்கு டைரக்ட் கேள்வி தானே. இப்போ யாருக்கு போகணும்? ஹாஜர். அவரை பொருந்தி கொள்ளப்பட்டவராக ஆக்குவாயா. சரியான பதில். 5 மார்க். மீண்டும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நற்செய்தி சொன்னவுடன் ஜக்கரியா நபி என்ன சொன்னாங்க? என் மனைவியோ மலடாக இருக்கிறாள். நான் முதுமையின் எல்லையை அடைந்து விட்டேன். எனக்கு எப்படி குழந்தை உருவாக முடியும்? சரியான பதில். 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம். இல்ல, அடுத்த மரியம் கேட்கிறேன். ஹாஜருக்கு 10 மார்க் போடுங்க. குழம்பிடாதீங்க தெளிவா, பஞ்சாயத்து ஆட போது. அப்புறம் நான் சொல்றேன். ஹாஜர் அவங்களுக்கு 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம் டீம். இதுக்கப்புறம் பின்னர் யார் என்ன கூறினார்? பின்னர் யார் என்ன கூறினார்? இந்த செய்தியை சொன்ன உடனே அவ்வாறுதான் அது எனக்கு மிகவும் எளிதானது. இதற்கு முன் உன்னை நான் ஒரு பொருளாக இல்லாதிருந்து உன்னை படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறியதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கூறணும். மாஷா அல்லாஹ், மிகச் சரியான 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம் 10 மார்க். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஜக்கரியா நபி சொன்ன வார்த்தை என்ன? புள்ள பிறக்கிறோம், அதெல்லாம் நீங்க நம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஜக்கரியா நபி அடுத்து என்ன கேட்டாங்க? கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட கொடுங்க தெளிவா. அவர்கிட்ட கொடுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு இது ஒரு சான்று ஏற்படுத்தி ஒரு அடையாளம். அடையாளத்தை சொன்னீங்களே, ஆமா, அதான் கேட்க. சொல்லுங்க. அடையாளத்தை எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுப்படுது. 10 மார்க் போடுங்க. 2 சுற்று முடிஞ்சுதா? 2 சுற்று முடிஞ்சுது. இப்போ உங்களுக்கு சரி, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுன்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்களே, அதற்கு அல்லாஹ் என்ன கூறினான்? அதாவது இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த டீமுக்கு இருங்க. கேள்வி கேட்கிற நல்ல கவனமா பதில் சொல்லணும். அதாவது பதில் துல்லியமா இருப்பதுக்கு துல்லியமா தான் கேட்போம். நீங்க பாதி விட்டுட்டு சொன்னா மார்க் தர மாட்டோம். சரியா?
நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கேட்கல, லிபரலாக தான் கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் சொல்கிற ஆன்சரு கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் போட்டுருவேன். ஸ்ட்ராங்காக இருந்தால் வச்சிங்களேன், நேற்றுலாம் 725 மார்க் பெண்கள் எடுக்க முடியாது, 570 மார்க் எடுக்க முடியாது. நான் வந்து அப்படி துல்லியமாக கேட்குறேன், புரிஞ்சுக்கிட்டாங்களா ஓகே அப்படி தான் போட்டுருக்கிறேன். ரொம்ப துல்லியமாக கேட்டால் நீங்கள் யாருமே மார்க் எடுத்துருக்க மாட்டீங்க நேற்று, சரியா? அதனால் கவனமாக. ஆனால் அதே நேரத்தில் ஆன்சர் கரெக்டாக வரணும், விட்டுட்டு சொல்லக்கூடாது. இப்போ சொல்கிறேன், அதற்கு இறைவன் என்ன கூறினான்? மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் நலமுடன் இருக்கும் நிலையில் மக்களிடம் 3 இரவுகள் உங்களால் பேச முடியாது. இதுவே உங்களுக்கு சரியான 10 மார்க். சரி, மரியம் செய்கையால் உணர்த்தியது யார்? என்ன உணர்த்தினார்? செய்கையால் உணர்த்தியது யார்? என்ன உணர்த்தினார்? ஜக்கரியா அறையிலிருந்து தன்னை சமுதாயத்திடம் வெளிப்படுத்தி காலையிலும் மாலையிலும் இறைவனை போற்றுங்கள் என்று சைகையால் வெளிப்படுத்தினார்கள். சரியான பதில், 10 மார்க். இப்போ யாருக்கு? ஹாஜரா. ஆக்சுவலாக இது மரியம்க்கு போகக்கூடிய கேள்விதான், ஆனால் ஹாஜரா உங்களுக்கு போகுது. பிரசவ வேதனை குறித்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? பிரசவ வேதனை குறித்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இதற்கு முன்பே நான் மரணிக்கப்பட்டு முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டவளாக ஆகியிருக்க மாட்டேனா? சூப்பர், சரியான பதில், 10 மார்க். அதாவது நல்லா பாருங்க, பெண்கள் தான் அதை உணர்வாங்க, ஆண்கள் பார்க்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வேதனையில் என்ன சொல்றாங்கன்னா, நான் மூத்தாப்பு இருக்கக்கூடாதா, முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடாதா, வலியுடைய வேதனை அப்படி சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு தாயுடைய அந்த பிள்ளை ஈண்டெடுக்கிறாங்கல்ல, அது நாம் எல்லாமே உணரணும். அம்மா நம்மளை பெற்றெடுக்கும் பொழுது கடுமையான வேதனைப்பட்டு தான் பெற்றெடுக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை உங்களுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால சுமந்தாள். அதனால நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்க உமாவுக்கும் வாப்பாவுக்கும் நன்றி செலுத்துங்க. உமா வாப்பா ஒரு கால் என்ன செய்யக்கூடாது, கைவிட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கு? பெண்கள் கல்யாணம் முடிஞ்சு போயிடுவாங்க, ஆண்கள் நாம தான் நிச்சயம் உமா வாப்பாவை வச்சுக்கணும். இப்போ எடுங்க, உறுதி உள்ள எடுங்க. என்ன நடந்தாலும் சரி, என் அம்மா என்னை விட்டு போக மாட்டான், என் வாப்பா என்னை விட்டு பிரிஞ்சிட மாட்டேன், கடைசி வரைக்கும் அவங்கள பார்ப்போங்கன்னு என்ன செய்யுங்க, அங்கே வந்து நன்மை இருக்கு. சரி, இப்போ என்ன யார் கேட்டோம்? ஒரு ரவுண்டு முடிஞ்சுட்டா, அடுத்து பெரிய கேள்வி. 50 மார்க், சரியா? ABC மூசா நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம், பி ரைட்டா, லைனா தான் வருது. சரி, இப்போ உங்களுக்கு யஹ்யாவே அல்லாஹ் அழைக்கிறான். பின்னர் யஹ்யாக்கு அல்லாஹ் என்னன்னா சொன்னான்? மொத்தம் 5 பாயிண்ட். யஹ்யாவே, யஹ்யா நபியை பத்தி அல்லாஹ் என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். சொல்லுங்க. மாத்தி மாத்தி சொல்லுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க, டைம் ஆகுது. யஹ்யாவே, உங்களுக்கு இந்த வேதத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களை நபிகளாக ஆக்கினோம். 2 குழந்தை பருவத்திலேயே உங்களுக்கு ஞானத்தை வழங்கினோம். என் புறத்தில் இருந்து உனக்கு இரக்க குணத்தையும் தூய பணிவையும் உங்களுக்கு தூய பண்பையும் வழங்கினோம். அதை சேர்த்து 2 தான் மொத்தம், அதெல்லாம் ஒரே பாயிண்ட் தான். நீங்கள் இறையற்றமுடையவராகவும் உங்கள் பெற்றோர்களை பணிவிடை செய்வராகவும் இருப்பீர்கள். ஆக்கினோம், பணிவிடை செய்வோராக இருப்பீர்கள். இல்லை நீங்கள் இல்லை இல்லை, அந்த வார்த்தை கரெக்டாக சொல்லுங்க. அவர்களுடைய நிலை என்ன? பெற்றோரை பணிவிடை செய்வதாக ஆக்கினோம். நீங்கள் ஆகும் சரி சொல்லுங்க. சரி, 3 பாயிண்ட் அடுத்து சொல்லுங்க. நீங்கள்
இறை மறுப்பாளராக ஆகவில்லை, மாறு செய்வராகவும் இல்லை. சரி, நீங்கள் பிறந்த போதிலும் மரணித்த போதிலும் நீங்கள் உயிர் பிரிந்து எழும்பு போதிலும் நீங்கள் உங்கள் மீது சாந்தி நிலவும். மாஷா அல்லாஹ், சரியா சொல்லியிருக்கீங்க. 4வது பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் தப்பா சொல்லியிருக்கீங்க. சரியா, அதனால உங்களுக்கு 40 பாயிண்ட். சரியா, அதை அப்படியே கரெக்ட் பண்ணிடுங்க. அதாவது அவர் இரையச்ச முறையவராகவும் தமது பெற்றோருக்கு பணிவிடை செய்பவராகவும் இருந்தார். எகியா நபி அப்படிதான் இருந்தாங்க, ஆக்கப்பட்டு அப்படி இல்லை, அல்லாஹ் இருந்தார் தான் சொல்றான். சரி, சரியான பதில் 40 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு மரியம் பற்றியே கேள்வி வந்திருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றியே கேள்வி வந்திருக்கு. இவ்வேதத்தில் மரியமையும் நினைவு கூறுவீராக. அதன் பின்னால் 1 2 3 4 5 பாயிண்ட் சொன்னா 50 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் குடும்பத்தாரை விட்டு கிழக்கு பகுதியை நோக்கி சென்றார்கள். கிழக்கு பகுதியை நோக்கி சென்று ஒரு தூணை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டார்கள். சரி, 1 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹாக மனித உருவத்துடன் அவர்கள் வந்து நின்றார்கள். இல்ல, ஜிப்ரீல் 1 2 சரி, முழு மனிதராக 3 பாயிண்ட் சொல்லிருக்கீங்க. தோற்றமளித்தார்கள். 4வது பாயிண்ட், உனக்கு ஒரு தூய்மையான மகனை பரிசளிப்பதற்காக. இல்லம்மா, தப்பு. இன்னும் 2 பாயிண்ட் சொல்லுங்க. அளவற்றாளரிடமிருந்து உங்களிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். நீங்கள் இறையச்சமுடையவராக இருந்தால் என்னை விட்டு விலகி விடுங்க. 5 பாயிண்ட். மாஷா அல்லாஹ், 50 மார்க் போடுங்க. சரி, அடுத்து ஹாஜரம் இல்லை தவறு, கரெக்டாக சொல்கிறேன். ஒரு கரெக்டாக சொல்கிறேன். 50 மார்க். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு மனித ரூபத்தில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு உரையாடல் நடக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மொத்தம் எத்தனை பாயிண்ட்? அதே 5 பாயிண்ட். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூய மகனை பரிசாக அளிப்பதற்காக வந்துள்ள நான் அல்லாஹ்வின் தூதர் தான் சொல்லுவோம். அப்போ எனக்கு எப்படி குழந்தை உருவாக முடியும்? எந்த ஆணும் என்னை தீண்டியது கிடையாது. நான் நடத்தை கெட்டவளாகவும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம். 3 அவ்வாறுதான் இது எனக்கு எளிது. அவரை இந்த மக்களுக்கு சான்றாகவும் நமது அருளாகவும் அவரை ஆக்குவதற்காக தீர்மானிக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. அப்புறம் கடைசியா கடைசி பாயிண்ட் சொல்லுங்க. இது தீர்மானிக்கப்பட்ட காரியமாக உள்ளது என வானவர் ஜிப்ரீல், அல்லாஹ் கூறுகிறான் என வானவர் ஜிப்ரீல் கூறினார். எடுத்து கொடுத்துட்டேன். சரியா, அதனால கடைசி பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் கிடையாது. 40 பாயிண்ட். சரி, நான் எழுத்து கொடுத்தா நீங்க சொன்னீங்க, அதனால 40 பாயிண்ட். யார் எடுத்து தந்தா? நான் தான் எடுத்து கொடுத்தேன். இல்ல சரிம்மா, முடிச்சுக்கலாம்னா 40 பாயிண்ட். சரி, அடுத்து மார்க் சொல்லிடுறோம். யாரு? மூசா நபி 80, மரியம் அலைஹிஸ்ஸலாம் 90, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் 100. எல்லாம் 10 மார்க் வித்தியாசத்தில் இருக்கிறீங்க. இப்ப யாருக்குமா? மூசா நபி அந்த டீமுக்கு. மூசா காக்கா சொல்லாமா? இந்த பிரசவ வேதனையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, சொன்னதுக்கு அப்புறம் இறைவன் அப்போது என்ன ஏற்பாடு செய்தான்? சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீர், கவலைப்படாதீர். கீழ்ப்பகுதியில் ஒரு நீரோடை ஏற்படுத்தி உள்ளோம். சரியான 10 மார்க். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம்
டேஸ் ஃபில் அப் டேஸை உம்மை நோக்கி அசைப்பீராக. பேரிச்சம்பழத்தின் அடிப்பகுதியை. என்னதுமா? பேரிச்சம்பழத்தின் அடித்தண்டை. பேரிச்சம்பழத்தின் அடித்தண்டையா? ஆமா. பேரிச்சமரத்தின் தண்டை. பேரிச்சமரத்தின் தண்டை. பேரிச்சை மரத்தண்டை. சரியான 10 மார்க். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அது டேஸை உம்மீது உதிர்க்கும். கனிந்த பழங்களை. சரியான பதில் 10 மார்க். அடுத்து மூசா நபி fill in the blanks. டேஸ் 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 அடைவீராக. செத்தான் மாஸ்டர் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பருகுவீர் உண்டு பருகி குளிர்ச்சி அடைவீர். கரெக்டா பருகுவீர் சொல்ல அவர்கிட்ட கண் குளிர்ச்சி அடைவீர். சரி ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்கம்மா. உண்டு பருகி கண் குளிர்ச்சி அடைவீர். மாஷா அல்லாஹ் சரியான பதில் 10 மார்க். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதை ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. பிள்ளையை. 10 மார்க். ஒழுக்க ரீதியான விஷயத்தில் மரியம் அவர்களை பார்த்து சமுதாய மக்கள் என்ன சொன்னார்கள்? இது ஹாஜரம்மா. மரியமே, நீ மோசமான காரியத்தை செய்துவிட்டீர். உமது தந்தை வந்து ஹாரூனின் சகோதரியை. நீங்க என்ன சொல்லாதீங்க, இது மட்டும் சொல்லுங்க. ஒழுக்க ரீதியான விஷயத்தில் மரியம் அவர்களை பார்த்து சமுதாய மக்கள் என்ன சொன்னார்கள்? தாய், உன்னுடைய தந்தை கெட்ட மனிதராக இல்லை, தாயும் நடத்தை கெட்டவளாக இருக்கிறார். சரியா 10 மார்க். ரைட். சரி முடிஞ்சது. சரி இப்போ ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் சேர்த்து முடிஞ்சது. ஒரு ரவுண்டு முடிஞ்சது. பஸ்ஸர், அதாவது பதில் எங்களுக்கு தெரியும். சரியா சொல்றேன், எங்களுக்கு தெரியும் இதான் சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுருவேன். அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா 30 மார்க். ஒருவேளை தப்பா பதில் சொன்னீங்கன்னா 30 மார்க் மைனஸ் ஆயிடும். மைக்கு கீழே வச்சிருப்பீங்க எல்லாம். இப்போ சரி கேட்குறேன், கேட்கலாமா? கேள்விக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? எங்களுக்கு தெரியும் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் பதில் கேட்பேன். அந்த பதிலை நீங்க கரெக்டாக சொன்னீங்கன்னா 30 மார்க். பதிலை தப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கு -30. கொஸ்டின் கேட்குறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நபியின் சகோதரி? எங்களுக்கு தெரியும். தெரியும். நாம தான் ரெண்டாவது சொன்னோம். இங்க யார் சொன்னாங்கன்னா ஆண்கள். மூசா நபி தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இருங்கம்மா, கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. ஹாரூன். சரி ஓகே. இப்போ ரெண்டாவது யார் சொன்னாங்கம்மா? சொல்லுங்க. ஹாரூன். நாங்க தானம்மா ஆன்சர் பண்ணோம். ஹாரூன். மூணாவது யார் சொன்னா? மரியம். சொல்லுங்க. ஹாரூன். சரி, 3 பேருமே தப்பா சொல்லியிருக்கீங்க. என்ன கொஸ்டின்? 3 பேருமே தப்பா சொல்லியிருக்கீங்க. ஹாரூனுடைய சகோதரி. 3 பேருமே தப்பா சொல்லியிருக்கீங்க. சரியா கேட்குறேன். நான் கேட்ட கேள்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நபியின் சகோதரி? அப்படிதான் கேட்டேன். ஹாரூன் அவங்க நபி. கேட்டேன். நீங்க எங்களுக்கு தெரியும் சொன்னீங்களே, பதில் என்ன தெரியுமா? நான் கேட்ட கேள்வியே தப்பு. ஆமா ஆமா, நபிக்கு சகோதரி. நீங்க கேட்ட கேள்வி தப்பு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஹாரூன் வந்து நபி இல்லை. சரியா? அவங்க சமுதாயத்துல பேர் வச்சிருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் பேர் வச்சிருக்கிறாங்க. ஹாரூன் எங்க வாழ்ந்தாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வாழ்ந்தாங்க? முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் ஹாரூன். சரியா? இதுதான் ட்விஸ்ட் கேள்வி. கரெக்டா படிக்கணும். ஹாரூனின் சகோதரினா ஹாரூன் நபி கிடையாது. நீங்க அதை தொட்டு பார்த்தீங்கன்னா இருங்கம்மா கேளுங்கம்மா. அது விளக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஹாரூன் நபி இல்லை, அவங்க சகோதரர் தான். சரி ஓகே. 3மே 30 மார்க் மைனஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் தெரியும் சொன்னாங்களே, அவங்களுக்கு தான் 30 மார்க் மைனஸ்.
என்ன செய்யும் சொன்னதுல ஸ்டார்ட் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு இல்லையா ஆமா 3 பேருக்கு 30 மைனஸ் பண்ணிடுவோம் ஒண்ணு நீ கேட்காத மைனஸ் பண்ணாட்டும் அதே மார்க் தான் பாய் மைனஸ் பண்ண வேணாம் விடுங்க சரி விடுங்க சரிம்மா அடுத்த கேள்வி கேட்குறோம் இப்போ பஸாரில் முடிஞ்சு எல்லாத்தையும் சேர்த்தா இது இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் 20 மார்க் கேள்வி சரியா குழந்தையான அவரை நோக்கி சுட்டிக்காட்டினார் தொட்டிலில் இருக்கும் குழந்தையிடம் நாங்கள் எப்படி பேச முடியும் என்று சமுதாயத்தில் சொன்னார்கள் உடனே அந்த குழந்தை யார் ஈசா நபி தான் சரியா அவங்க சொன்னது மொத்தம் ஒரு 7 பாயிண்ட் இருக்கு 2 பாயிண்ட் சொன்னாங்க நான் அல்லாஹ்வின் அடியார் 1 அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கி என்னை தூதராக ஆக்கியுள்ளார் 2 20 மார்க் போடுங்க அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த 2 பாயிண்ட் சொல்லுங்க அவன் சொன்ன கேட்டு நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்றுமாறு எனக்கு ஆணையிட்டுள்ளான் 1 நான் எங்கிருந்த போதிலும் பாக்கியம் பெற்றவனாக என்னை ஆக்கியுள்ளான் மாஷா அல்லாஹ் சரியான பதில் 20 மார்க் மிச்ச பாயிண்ட் சொல்லவா நான் அல்லாஹ்வின் அடியார் 1 அவன் எனக்கு வேதத்தை வழங்கி என்னை நபியா ஆக்கியுள்ளான் 2 நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியம் பெற்றவனாக ஆக்கியுள்ளான் 3 நான் உயிரிடும் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையும் ஜக்காத்தையும் நிறைவேற்றுமாறு ஆணையிட்டுள்ளான் அடுத்த 2 பாயிண்ட் சொல்லுங்க 1 மைக்கில் சொல்லுங்க இன்னும் 1 சொல்லுங்க பாய் கரெக்டா தான் சொல்லுங்க பாய் அந்த பாயிண்ட் நீங்க சொல்லுங்க காக்கா தாயாருக்கு பணிவிடை செய்யுமாறு ஏவப்பட்டுள்ளேன் பிறந்தது முதல் மரிக்கும் வரையிலும் இறந்தது பிறந்த உயிர்த்தல் திறப்பு வரையிலும் சாந்தி சமாதானம் அமைதி உள்ளது சரியான சரி ஓகே இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவன் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் போது ஆகு என்று கூறுவான் அது ஆகிவிடும் 10 மார்க் இப்போ மரியம் இதுவே நேரான வழி ஹாதா சிராத்து முஸ்தகிம் இதுவே நேரான வழி இந்த வாசத்துக்கு முன்னால் நிச்சயமாக அவன் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான் இதுவே நேரான வழி என்னை வணங்குங்கள் சரியா சொல்லுங்க இன்னும் வார்த்தை கரெக்டா சொல்லுங்க நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய ரப்பும் என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனாக இருக்கின்றான் எனவே அவனையே வணங்குங்கள் இது கரெக்ட் சரியான 20 மார்க் 10 இப்போ யாரு உங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் டாஸ் நாமே உரிமையாளராகும் டேஸுக்கும் நாமே உரிமையாளராகும் யாருக்கும் நாம் உரிமையாளராகும் யாருக்கும் நாம் உரிமையாளராகும் பாஸ் யாருக்கும் நாம் உரிமையாளராகும் ஹாஜர்கா இல்ல முடியும் பாஸ் ஹாஜர் பூமிக்கும் பூமியில் உள்ளவர்களுக்கும் சரியான 5 மார்க் இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அவர் சிறந்த உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் யார் இருங்கம்மா ஹாஜர்கா டைரக்ட் கேள்வி கேட்டேன் உங்களுக்கு தானே கேட்டேன் சுட்டு முடிஞ்சதா முதல் கேள்வி தானே இங்கதான் முதல் கேள்வி கேட்டேன் மரியம் கரெக்டா தான் போகுது மரியம் அவர் சிறந்த உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் யார் இத்ரீஸ் நபியும் என்னமா இத்ரீஸ் நபியும் இப்ராஹிம் நபி தவறான பதில் பாஸ் ஆகுது ஹாஜர்
அவர் சிறந்த உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 5 மார்க் போடுங்க. அடுத்து ஹாஜர் அவங்களுக்கு கடைசி கேள்வி இந்த சுற்றுல. யாருக்கு பரிசாக யாரை அளித்தோம்? யாருக்கு பரிசாக யாரை எல்லாம் அளித்தோம்? யாருக்கு பரிசுகளாக யாரை எல்லாம் அளித்தோம்? ஹாஜர்கா. ஹாஜர். யாருக்கு பரிசாக யாரை எல்லாம் அளித்தோம்? இப்ராஹிமிற்கு பரிசாக இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அளித்தோம். 10 மார்க் போடுங்க. மாஷா அல்லாஹ். சரி, அடுத்து கேட்கலாமா? இது உங்களுக்கு மூசா நபி, சரியா? இது 20 மார்க்கு மதிப்பெண்ணுடைய 20 மதிப்பெண்கள் கொண்ட கேள்வி. 2 பாயிண்ட் நீங்க சொல்லணும், சரியா? கேட்கலாமா? இப்ராஹிம் நபி தம் தந்தையிடம், இப்ராஹிம் நபி தம் தந்தையிடம் 2 பாயிண்ட் சொல்லுங்க. மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. கேட்கவோ ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு பாயிண்ட் சொன்னா போதும், ஒரு வசனம் அப்படி சொன்னா போதும். கேட்கவோ பார்க்கவோ சக்தி இல்லாதவரிடம் நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள், வணங்குகிறீர்களா? சக்தி இல்லாத ஒரு சிலையிடம் வணங்குகிறீர்களா என்று இப்ராஹிம் நபி கேட்டார். இல்ல, அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லணுங்க, அந்த வசனத்தை கரெக்டா சொல்லணும். ஒரு வசனம் ஃபுல்லா சொல்லணும். ஆன் பண்ணுங்க. செவியார்க்க முடியாத, பார்க்க முடியாத, எந்த ஒரு சிறிதளவு பயன் அளிக்காத அந்த கடவுளை ஏன் வணங்குகிறீர்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொன்னாங்க? என் அருமை தந்தையே. அது சொல்லணும்ல, என் அருமை தந்தையே. பாப்பா எப்படி கூப்பிடுறாங்க பாத்தீங்களா? என் அருமை தந்தையே அப்படின்னு. பாப்பா எப்படி கூப்பிடுறாங்க? இப்ராஹிம் என் பாசமிகு வாப்பாங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைல அப்படி கூப்பிடணும் நினைக்கிறீங்களா? அப்படி கூட்டான பிரச்சனை இல்லை. வாப்பாவை பார்க்கறதே டெரரா தான் பார்க்குறோம். பிள்ளைகளுவோ வாப்பாவை பார்க்க எப்படி பார்க்குறாங்க? டெரரா பார்க்குறாங்க. எப்பவுமே அதட்டிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. இப்ராஹிம் வாப்பா எப்படி கூப்பிடுறாங்க? என் அருமை தந்தையே. சூப்பரான பதில் சொல்லியிருக்கீங்க. 20 மார்க். அடுத்தமா ஹாஜர் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து என்ன சொன்னாங்க? மரியம், என் தந்தையே உனக்கு வழங்கப்படாத கல்வி எனக்கு வழங்கப்பட்டது. இது என்னையே பின்பற்றுங்கள், அவங்க நேரான வழியை காட்டுகிறேன். சரியான 10 மார்க். 20 மார்க் போடுங்க. அடுத்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. என் தந்தையே ஷைத்தானை வணங்காதீர், அவன் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்பவனாக இருக்கிறான். சொல்லுங்க இன்னொரு தடவை, இன்னொரு முறை சொல்லுங்க. என் தந்தையே ஷைத்தானை வணங்காதீர், அவன் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்பவனாக இருக்கிறான். சரியான 20 மார்க் போடுங்க. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அது வேணா கேட்டா இதாயிடும். அடுத்தது அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு மூசா நபிக்கு. இந்த இப்ராஹிம் நபி வாப்பாட்ட சொன்னது. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. லாஸ்டா சொன்னாங்க. இப்ராஹிம் நபி கிட்ட இப்ராஹிம் நபி வாப்பாட்ட சொன்னது. ஆமா, 3 பாயிண்ட் சொன்னீங்களா? என் தந்தையே, என் தந்தையே, என் அருமை தந்தையே. அது மாதிரி என் தந்தையேன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. தப்பா வந்துட்டுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். எமது தந்தையே, அளவற்ற அல்லாஹ்விடமிருந்து உனக்கு தண்டனை ஏற்படுவதும் ஷைத்தானை நீங்கள் கூட்டாளியாக ஆக்கிக் கொள்வது என்று நான் பயப்படுகிறேன். சரியா? 20 மார்க். 20ல 10 மார்க். பாஸ் தானே? பாஸ் கேள்வி 10 மார்க். இப்போ உங்களுக்கு டைரக்ட் கேள்வி. மரியம் அவங்களுக்கு டைரக்ட் கேள்வி. இப்ராஹிமே அடுத்து தந்தை.
இப்ராஹிம் நபி என் தந்தையேண்டாங்களே. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ராஹிமோட வாப்பா இப்ராஹிமே. அடுத்து இப்ராஹிமே என் கடவுள்களை என் தெய்வங்களை நீ புறக்கணிக்கிறாயா? நீ என்னை விட்டு விலகிக் கொள்ளவில்லையாலா நான் உன்னை கல்லால் அடித்துக் கொள்வேன். எனவே என்னை காலமெல்லாம் விட்டு விலகிவிடு, காலந்தோறும் பிரிந்து விடு என்று. சரியா? 20. சரி. இல்ல பின்னாடி வருது, அதெல்லாம் பின்னாடி வருது. 20 மார்க். இப்போ ஹாஜர் அவங்களுக்கு இந்த சுற்றுல கடைசி கேள்வி, அதே 20 மார்க். இப்படி வாப்பா சொல்லிடுவாங்களா? வாப்பா சொன்ன உடனே இப்ராஹிம் நபி சொன்னது உங்கள் மீது இருங்க 1 2 3 4 5 6 பாயிண்ட் இருக்கு. நீங்க 2 பாயிண்ட் சொல்லுங்க. உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். 1 உங்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். சரியா? 20 மார்க். இப்போ 3 4 5 இப்போ 10 மார்க். சரியா? 10 மார்க் தான். இப்ராஹிம் நபி வாப்பாட்ட சொன்னது அடுத்தடுத்த பாயிண்ட் வருது. அடுத்து நீங்க சொல்லுங்க. மூசா நபி உமக்கா நான் பாவ மன்னிப்பு கோரேன்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு 3 பாயிண்ட் சொல்றாங்க. சரியான பதில். 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உங்களையும் உங்கள் விட்டு அல்லாஹ் நீங்கள் பிரார்த்திப்பவற்றை விட்டு விலகிக் கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் என் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான். சரியான 10 மார்க். அடுத்து ஹாஜர் அம்மா லாஸ்ட் பாயிண்ட். என் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் நான் பாக்கியம் இழந்தவனாக ஆக. சரியான 10 மார்க். சரியா? மார்க் சொல்லுங்க ஜி. மூசா 180, மரியம் 200, ஹாஜரா 220. அடுத்து யாருக்கு? மூசா நபி டீமுக்கு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார், தூதராகவும் நபியாகவும் இருந்தார். யார்? கரெக்டா மைக்கில் சொல்லுங்க ஜி. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லாதீங்க, மைக்கில் இருந்து. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார், தூதராகவும் இருந்தார், நபியாகவும் இருந்தார். யார்? மூசா நபியா? மிகச் சரியான 10 மார்க் போடுங்க. மூசா நபிக்கு மூசா நபி பற்றி கேள்வி வந்துருச்சு. சரி. அடுத்து டேஸின் வலப்புறத்திலிருந்து அவரை நாம் அழைத்தோம். மரியம் டேஸின் வலதுபுறத்திலிருந்து அவர்களை என்னமா? தூர் மலையின் வலதுபுறத்திலிருந்து அவளை அழைத்தோம் மூசா நபியை. சரி 10 மார்க். அப்புறம் ஹாஜர் அம்மா நமது அருளால் நபியாக மூசாவுக்கு கொடையளித்தோம். யாரை? ஹாரூனை. 10 மார்க் போடுங்க. அடுத்து ஹாஜர் அவங்கள்ட்ட வரும். அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார், தூதராக இருந்தார், நபியாக இருந்தார். யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சரியான 10 மார்க். உங்களுக்கு மரியம் குடும்பத்தாருக்கு எதை ஏவக்கூடியவராக இருந்தார்? இருங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா. குடும்பத்தாருக்கு எதை ஏவக்கூடியவராக இருந்தார்? இஸ்மாயில் நபி. தொழுகையும் ஜக்காத்தையும் ஏவக்கூடியவராக இருந்தார்கள். தொழுகையும் ஜக்காத்தையும் நிறைவேற்றுமாறு ஏவக்கூடியவராக. சரியான 10 மார்க். உங்களுக்கு அவர் சிறந்த உண்மையாளராகவும் நபியாக இருந்தார். யார்? இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம். 10 மார்க். அடுத்து ஹாரூன் ஹாஜர் அம்மா. ஹாஜர் டேஸ் அவர்கள் டேஸின் வழித்தோன்றலுள்ள நபிமார்களிலும் 10 மார்க். இப்போ மரியம் டேஸ் டேஸ் நாம் ஏற்றி சென்றவர்களிலும் நூஹ் நபியுடைய கப்பலில் ஏற்றி சென்றவர்கள். சரியான 10 மார்க். உங்களுக்கு டேஸ் டேஸ் ஆகியோரின் வழித்தோன்றலிலும் நான் நேர்வழி காட்டி இப்ராஹிமினும் இஸ்ராயலின் வழித்தோன்றல். சரியான 10. மாஷா அல்லாஹ். எல்லாம் ஃபிங்கர் டிப்ல சொல்றீங்களே, நல்லா படிச்சிருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்க டீமுக்கு கேட்கலாமா? மூசா நபி டீமுக்கு யார் சொர்க்கத்தில் நுழைவார்கள்? அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி இறைச்சம் கொண்டு நற்செயல்கள் செய்வோர் சொர்க்கத்தில் நுழைவார்கள். இல்லை அவ்வளோதான். நடுவில் உள்ள பாயிண்ட் தப்பா சொல்றீங்க. யார் பாவ மன்னிப்பு கோரி
இரையச்சம் கொண்டு நற்செயல்கள் செய்வாரோ. தப்பான பதில்னா பாஸ் ஆவது மரியம். யார் சொர்க்கத்தில் நுழைவார்கள்? யார் சொர்க்கத்தில் நுழைவார்கள்? யார் பாவ மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகிறாரோ. 5 மார்க். இறை நம்பிக்கை, இறை எச்சம் இல்லை, சரியா? இப்போ உங்களுக்கு சொர்க்கத்தில் நுழைஞ்சிடறாங்களே, யார் பாவ மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ, இன்ஷா அல்லாஹ் இந்த பட்டியல் நாம வரணும். அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அவனிடத்தில் என்ன செய்றோம்? பாவ மன்னிப்பு தேடுறோம். தொடர்ச்சியா நற்செயலும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்தில் அங்கு அவர்கள் 1 2 3 பாயிண்ட் இருக்கு. ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஹாஜர் இல்லைங்க, பாஸ் ஆச்சு. உங்களுக்கு கேட்ட கேள்வி பாஸ் ஆச்சு. உங்களுக்கு மரியம் தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு டைரக்ட் கேள்வி. சொர்க்கத்தில் அங்கு அவர்கள், சொர்க்கத்தில் என்னலாம்? இப்பதான் சொன்ன. சொர்க்கத்தில் அங்கு அவர்கள் காலையிலும் மாலையிலும் உணவுகள் வழங்கப்படுமா? ஒரு 10 பாயிண்ட். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. வீணானவற்றை செவியேற்க மாட்டார்கள். சரியான பாயிண்ட். 10 மார்க். முடிஞ்சுதா? ஒரு ரவுண்டு முடிஞ்சுது. இப்போ உங்களுக்கு இதுல இன்னொரு பாயிண்ட். மூசா நபிக்கு சலாமையே செவி உருவார்கள். அவங்க சொன்னாங்களே, நீங்க சலாத்தை நீங்க சலாம் சொன்னீங்க. சொல்றாங்க நீங்க சலாம். சரியான 10 மார்க். அடுத்தது மரியம் அலைஹிஸ்ஸலாம். யாரை சொர்க்கத்துக்கு வாரிசாக்குவோம்? யாரை சொர்க்கத்திற்கு வாரிசாக்குவோம்? இது யாருக்கு கேட்டோம்? ஹாஜர் இல்லைங்க, மரியமுக்கு. குழப்பதைங்க தலைவா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரை சொர்க்கத்துக்கு வாரிசாக்குவோம்? இறையச்சமுடையவர்களை சொர்க்கத்துக்கு வாரிசா. என்னமா? இறையச்சமுடையவர்கள். சரி, 10 மார்க். இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அவர்களின் கூற்று நபியிடம் எப்படி இருந்தது? 1 2 3 3ல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கிட்ட என்ன சொன்னாங்க? தெரியுமா? அல்லாஹ்வின் கட்டளைப்படியே நாங்கள் இறங்குவோம். 10 மார்க் போடுங்க. முடிஞ்சுதா? அடுத்தது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஹாஜர்ல இருந்து ஆரம்பிக்குது. அதே ஜிப்ரீல் அவர்கள் நபி அவர்கள் கூடிய கூற்று இன்னொன்னு, எங்களுக்கு முன்னுள்ளவையும் பின்னுள்ளவையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை. 10 மார்க். அடுத்து உங்களுக்குமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. இறைவன் ஏவியதை மட்டுமே நாங்கள் செய்வோம். இறைவன் ஏவியதை மட்டுமே செய்வோம். தவறான பதில். உங்கள் இறைவன் மறப்பவனாக இல்லை. சரியானது. 5 மார்க். பாஸ் கேள்வி சொன்னது 5 மார்க். இப்போ உங்களுக்கு டைரக்ட் கேள்வி. நல்லா கவனிங்க. அதாவது நல்லா கேளுங்க. இந்த கேட்டல கேள்வி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிட்ட சொன்னது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாட்ட இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. கூடவே இருக்கிறாங்கல்ல, நீங்கள் வரீங்க, அப்பப்போ நீங்கள் வரமாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஜிப்ரீல் சொல்கிறாங்க, சும்மாலாம் நாங்கள் இறங்க மாட்டோம். சும்மா அல்லாஹ் சொன்னால் தான் இறங்குவாங்க. சுப்ஹானல்லாஹ். வார்த்தையை பார்த்தீங்களா? ஜிப்ரீல் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஆணை இல்லாமல் நாங்கள் பூமிக்கு வரமாட்டோம். எப்படி கட்டுப்பாடு பார்த்தீங்களா? மனுஷன் தான் இன்னைக்கு கட்டுப்பாட மறுக்கிறான்.
வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஆணை இல்லாம இறங்க மாட்டாங்க பூமிக்கு. அல்லாஹ் போன்னு சொல்லுவானா அப்படிதான் வருவான். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு இறைவனிடம் கூலியில் சிறந்தது எது? இறைவனிடம் கூலியில் சிறந்தது எது? நிலைத்த நற்செயல். நிலைத்த நற்செயல் சரியான பதில். 10 மார்க். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நேர்வழி நடப்போருக்கு அல்லாஹ் எதை அதிகப்படுத்துகிறான்? நேர்வழி அதிகப்படுத்துகிறான். சரியான பதில். 10 மார்க். மரியம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்நாளில் அளவிலா அருளாளனை நோக்கி டேஸ் அணியாக ஒன்று திரட்டுவோம். யாரை? அந்நாளில் அளவிலா அருளாளனை நோக்கி யாரை அணியாக ஒன்று திரட்டுவோம்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இறையச்ச உடையோரே. சரியான பதில். 10 மார்க். இறையச்ச உடையோரே. இது எப்படி லாஸ்ட் கேள்வி தானே? கடைசி முடிஞ்சது. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற மூசா நபி டேஸ் டேஸ் நரகத்தை நோக்கி ஓட்டி செல்வோம். யாரை எப்படிப்பட்டவராக நரகத்தை நோக்கி ஓட்டி செல்வோம்? யாரை எப்படிப்பட்டவராக நரகத்தை நோக்கி ஓட்டி செல்வோம்? மைக் ஆன் பண்ணு. யாரை எப்படிப்பட்டவராக நரகத்தை நோக்கி ஓட்டி செல்வோம்? ஆன்சர் வந்துட்டு தப்பு என்ன சொன்ன? இல்லை இல்லை தப்பு, அதுவும் தப்பு. சரியா? பாஸ் ஆகுதுமா. இப்போ உங்களுக்கு டைரக்ட் கேள்வி தானே? மரியம் யாரை எப்படிப்பட்டவராக நரகத்தை நோக்கி ஓட்டி செல்வோம்? அநியாயக்காரர்களை முழந்தாளிட்டவர்களாக நரகத்தை. மிகவும் சரியான பதில். இல்லை, தப்பு. ஹாஜர் குற்றவாளிகளை தாகமுடையவர்களாக. குற்றவாளிகளை தாகமுடையவராக ஓட்டி செல்வோம். சரியான பதில். 5 மார்க். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு 5 மார்க். அதாவது படிப்பட நீங்க சொல்லலன்னு வருத்தப்படாதீங்க. அதாவது ஆன்சர் சொல்ல வருத்தப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட 2 கேள்வியும் பாருங்களேன். அந்நாளில் அளவிலா அருளானை நோக்கி இறையச்சமுடையோரை அணி அணியாக ஒன்று திரட்டும். சுப்ஹானல்லாஹ். நாம அந்த கூட்டத்தில் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை நோக்கி அணி அணியா ஒன்று திரட்டப்படுவாங்க. யாரு? தக்வாதாரிகள். குற்றவாளிகளை நரகத்தை நோக்கி ஓட்டி செல்லப்படுவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியம் பத்திலா. அப்படி எப்படி ஓட்டி செல்லப்படுவாங்க? நரகத்தை தான் போறாங்க. ஆனா போகும்போது தாகத்தோடு போறாங்க. அங்க போய் தண்ணி குடிக்க முடியுமா? அங்க என்னதான் இருக்கும்? நெருப்பு தான் இருக்கும். நெருப்புல சுடப்பட்ட அந்த சுடு தண்ணியை தான் அதையும் குடிப்பாங்க. உண்மையிலேயே அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணுங்க. இன்னைக்கு கற்றுக்கொண்ட துவா இதுதான். நரகத்துடைய கொல்லிக்கட்டையெல்லாம் ஆகிவிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரையும் அல்லாஹ் செய்யணும் சொர்க்கத்தை நோக்கி அவனை நோக்கி ஓட்டி செல்லப்படக்கூடிய அணியில என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கணும். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ முடியுதா? அடுத்தது மூசா நபிக்கு பாயிண்ட் சொல்லிடுறீங்களா? மூசா நபி 205, மரியம் 265, ஹாஜரா 295. லீடிங்ல ஹாஜர் அம்மா தான் இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு? மூசா நபி. அப்படியா? உங்கள்கிட்ட தான் கேட்டோம் அந்த கேள்வி. ஆமா, பாஸ் கேள்வி. மரியம் அணியினருக்கு மிக மோசமான விஷயம் எது? மிக மோசமான விஷயம் எது? அல்லாஹ் பிள்ளை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவது. சரியான 10 மார்க். இப்போ உங்களுக்குமா? ஹாஜர் அம்மா அளவிலா அருளாளருடன் பிள்ளை ஏற்படுத்தி தொடர்பு படுத்துவதன் காரணமாக என்ன நடக்க பார்க்குது? வானங்கள் வெடிப்பது, பூமி பிளப்பது, மலைகள் வந்து நெருக்கமாகுவது. இதை தான் நீங்கள் முனைகிறார்கள். சரி, நொறுங்கு பார்க்குதா?
மலைகள் நொறுங்குவதற்கும் முனைகின்றனர். சரியான 10 மார்க் போடுங்க. அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றதுனால என்ன நடக்க போதா? வானம் வெடிக்க போகுது, பூமி பிளக்க போகுது, மலைகள் எல்லாம் நொறுங்க பார்க்குது. இந்த மாதிரி இட்டு போன ஒரு கூட்டம் நீங்க சொல்றதுனால இதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் அல்லாஹ் நடக்க வைக்கல. அவ்வளோ டேஞ்சரான ஒரு வார்த்தை என்னது? அல்லாஹ்க்கு பிள்ளை இருப்பதுன்னு சொல்வது. அல்லாஹ்க்கு என்ன இல்லை? பிள்ளை கிடையாது. சரி, இப்போ உங்களுக்கானது எது அளவில அருணானுக்கு தகுதியானதல்ல? எது அளவில அருணானுக்கு தகுதியானதல்ல? பிள்ளைகளை ஏற்படுத்தி சரியான 10 மார்க். அப்புறம் கீழே யாருக்கு? மரியம். அளவிலா அருளாளனிடம் டேசும் டேசும் உள்ள அனைவரும் அடிமையாக வருவார்கள். அளவிலா அருளாளனிடம் டேசிலும் டேசிலும் உள்ள அனைவரும் அடிமையாக வருவார்கள். சரி, பாஸ். பூமியில் உள்ளவர்களும் யார் சொல்றாமா? மரியமா இது சொல்லுங்க. பூமியில் உள்ளவர்களும் அதற்கு இடைப்பட்டவர்களும். தவறான பதில். தவறான பதில். தவறான பதில். ஹாஜர் அம்மா. அவர்களும் ஷைத்தானும் அப்படின்னு. மிகவும் சரியான பதில் இல்ல, தப்பு. மூசா நபி. அளவிலா அருளாளனிடம் டேசிலும் டேசிலும் உள்ள அனைவரும் அடிமையாக வருவார்கள். வானங்களும் பூமியிலும். வானங்களும் பூமியிலும் மிகச் சரியான பதில். 5 மார்க் கொடுங்க. இப்போ ஹாஜர் அம்மா அவங்களுக்கு டைரக்ட் கேள்வி. ஒவ்வொருவரும் மறுமை நாளில் எப்படி வருவார்கள்? ஒவ்வொருவரும் மறுமை நாளில் எப்படி வருவார்கள்? ஹாஜர்கா. ஹாஜர். இந்த சுற்றின் கடைசி கேள்வி. ஒரு டைம் क्वेश्चन சொல்லுங்களேன். ஒவ்வொருவரும் மறுமை நாளில் எப்படி வருவார்கள்? அடிமையாக வருவார்கள். மிகச் சரியான பதில். இல்ல இல்ல, தப்பு. இப்போ உங்களுக்குமா? இப்போ மூசா நபி. ஒவ்வொருவரும் மறுமையில் எப்படி வருவார்கள்? மிகவும் சரியான பதில். தனித்தே வருவார்கள். போடுங்க, 5 மார்க். சரி, லாஸ்ட் கேள்வி பஸ்ஸர். லாஸ்ட் கேள்வி பஸ்ஸர். மைனஸ் கிடையாது, சரியா? மைனஸ் தான் பிரச்சனையாகுது. பஸ்ஸர் தான். எங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. அல்லாஹ். என்னம்மா கேள்வியே கேட்கலையம்மா? அல்லாஹ் எங்களுக்கும் தெரியும். கேள்வியே கேட்கல இன்னும். இருங்க இருங்க இருங்க. மைனஸ் வச்சாது. மைனஸ் 10 மார்க் வச்சிரும். இப்போ பொறுமையா இருப்பீல. அல்லாஹ் யாருக்கு அன்பை உண்டாக்குவான்? எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சொன்னது யாருமா? ஹாஜர். சொல்லுங்கம்மா. அல்லாஹ் யாருக்கு அன்பை உண்டாக்குவான்? ஹாஜர் சொல்லுங்க. சொன்னீங்க. மைனஸ் 10 மார்க் போடுங்க. ஹாஜருக்கு மைனஸ் 10. ஏன்? நான் இன்னும் சொல்லவே இல்லையே. பதில் சொல்றீங்களா? சொல்றோம். அல்லாஹ் யாருக்கு அன்பை உண்டாக்குவான்? ஃபர்ஸ்ட் மரியம் தான் சொன்னேன்னு சொல்றோம். எனக்கு கேட்கல. நீங்க உங்களுக்குள்ள முடிவு எடுத்தீங்க. நான் சொல்லவே இல்லையா? ஹாஜர் தான் சொன்னாங்க. சொல்லுங்கம்மா. இருங்க. இல்ல ஹாஜர் சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களாம்மா? எங்களுக்கு தெரியுது. இல்ல அப்ப 2 பேருமே சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? சரி, 2 பேருமே சொல்லுங்க. யார் வேணா சொல்லுங்க. 2 பேருமே தெரியல. மைனஸ் 10 தான். 2 பேருக்கு மைனஸ் 10 போடுங்க. கொஸ்டின் எதிர சொல்லுங்க. கொஸ்டின் எத்தனை தடவை கேட்கறது? அல்லாஹ் யாருக்கு அன்பை உண்டாக்குவான்? சரி, தப்புமா. 2 முடிஞ்சது. நீங்க சொல்லுங்க. இறைநம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவருக்கு. மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். அல்லாஹ் யாருக்கு அன்பை உண்டாக்குவான்? இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்பவர்களுக்கு. 20 மார்க் போடுங்க. அங்க 10 மார்க் மைனஸ் செய்து உங்களுக்கு 20 மார்க் ஆயிடுச்சு. சரி, அடுத்து இப்ப பாருங்க. 30 மார்க் கேள்வி, சரியா?
30 மார்க் கேள்வி, 3க்குமே 30 மார்க், மைனஸ்லாம் கிடையாது. ரொம்ப முக்கியமான கேள்வி, சரியா? நீங்க பதில் சொல்றீங்களோ இல்லையோ, ஆனா இதுல படிப்பனை நிறைய இருக்கு நமக்கு. பசர்லாம் இல்லை, 3 பேருக்குமே கேட்டுருவோம். மூசா நபிக்கு ஃபர்ஸ்ட் நான் மரணித்து விட்டால் உயிருடன் எழுப்பப்படுவேனா என்று மனிதன் கேட்கிறான். அதுக்கு 1 2 3 பாயிண்ட் இருக்கு, 4 5 6 பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட் சொன்னா போதும். அதாவது எல்லாம் ஒவ்வொரு வசனத்துல இருக்கு, சரியா? அந்த வசனத்தை சொல்லுங்க. சொல்லுங்க, கரெக்ட். அவன் எந்த பொருளாகவும் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. மாஷாஅல்லாஹ், சரியான 30 மார்க். நான் மரணித்து விட்டால் உயிருடன் எழுப்பப்படுவேனா என மனுஷன் கேட்கிறான். செத்து போனா நான் எப்படிப்பா உயிரோடு எழுப்பப்படுவேன், மறுமையினான்னு சொல்றீங்களே, எப்படி எழுப்பப்படுவேன்னு கேட்கிறான். அதுக்கு ரப்புல் ஆலமீன் பதில் சொல்றான். முதல் பதில் சொல்லியிருக்கிறாங்க, அவன் எப்பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் இதற்கு முன் அவனை நாம் படைத்தோம் என்பதை மனிதன் நினைக்க வேணாமா? ஏன்னா நீ ஒண்ணுமே இல்லாம இருந்தீரா. ஹல்லத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத்தஹர் லம் யகுன் ஷையம் மதுக்கூரா. குறிப்பிட்ட ஒரு பொருளாக இல்லாத இந்த ஒரு காலகட்டம் உனக்கு இல்லைல்ல, இருந்துச்சுல, அப்பவே உன்னை நான் படிச்சிருக்கிறேன். நீ செத்து போன பிறகு உன்னை மீண்டும் படைப்பது கஷ்டம் இல்லைங்கிற மாதிரி கேட்கிறேன். 2வது பாயிண்ட் சொல்லுங்கம்மா. மரியம், டைம். ஹாஜர் அம்மா, அவங்களும் டைம். குற்றவாளிகள் நரகத்தை சுற்றி மண்டியிட்டவர்களாக. இருங்கம்மா, இருங்க ஒரு நிமிஷம். குற்றவாளிகளை சொல்லுங்க. நரகத்தை சுற்றி மண்டியிட்டவர்கள். இல்லம்மா, குற்றவாளிகள் வரல, சரியா? சரி, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு. பாஸ்னா அடுத்த பையன் சொன்னா 30 மார்க் கிடைச்சிடும் உங்களுக்கு. அவங்க இது சொல்ல மாட்டாங்க. நீங்க 6 சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 6 × 18, 1 சொல்லிட்டு இன்னும் 5 இருக்கு. ஏன்னா அவங்க எது தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாங்க. இல்லை, அடுத்தடுத்த பாயிண்ட் சொல்லணும், வரும் பாயிண்ட் வரும். இப்போ நான் மரணித்து விட்டால் உயிரோடு எழுப்பப்படுவேனா, மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. 1 நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்த சொல்றது உங்களுக்கு வாய்ப்பு. என்ன இல்ல, யாருக்குமே தெரியலமா. நீங்க சொல்லாமா? வேற இப்ப வந்து மரியம், வேற எந்த பாயிண்ட் சொல்றீங்களா? எந்த காரியத்தை அல்லாஹ் செய்வதாக இருந்தாலும் அது குன் என்று சொன்னவுடன் அது ஆகிவிடும். ஒண்ணுமே விளங்கலமா? நீங்க சொன்னது ஒன்றும் விளங்கலன்னு திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. எந்த காரியத்தை அல்லாஹ் செய்ய நாடினாலும் அது குன் என்று சொன்னவுடன் உடனே ஆகிவிடும். தப்பு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டவற்றுக்கு அல்லாஹ்வே உரிமை. மைக்கு கிட்ட பேசுங்க, ஒன்னும் விளங்கல. வானத்திற்கும் பூமிக்கும், வானம் பூமி மற்றும் அவற்றை இடைப்பட்டவற்றிற்கு அல்லாஹ்வே உரிமையாளன். தப்புமா. சரி, இப்ப எல்லாம் நீங்களும் சொல்லல, நான் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன், படிப்பனையும் எடுத்துக்கோ, சரியா? 2வது பாயிண்ட் சொல்ற கேளுங்க. உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்களையும் ஷைத்தான்களையும் நாம் ஒன்று சேர்ப்போம், பின்னர் அவர்களை நரகத்தை சுற்றிலும் முழங்காலிட்டவர்களாக முன்னிலைப்படுத்துவோம். அந்த பாயிண்ட பார்க்கணும். அல்லாஹ் மீது ஆணையாக ஷைத்தான்களையும் யாரெல்லாம் இணை வச்சாங்க அவங்களையும் ஒன்று சேர்ப்பான்ல. ஒன்று சேர்த்து என்ன பண்ணுவான் பாருங்க, நரகத்தை சுற்றி முட்டுக்கால் போட்டு நிக்க வைப்பானா. அந்த காட்சி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், சரியா? முன்னிலைப்படுத்துவோம். பின்னர் அடுத்த பாயிண்ட், பின்னர் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்வதில் ஒவ்வொரு கூட்டத்திலும் யார் மிக கடுமையா இருந்தார்களோ அவர்களை தனியா பிரிப்போம். முழங்காலிட்டு நிக்கட்டி வச்சோம் நரகத்தை நோக்கி. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், எவன்லாம் இணை வைப்புல ரொம்ப கடுமையா செயல்பட்டானோ அவனை தனியா பிரிப்பேன். தனியா பிரிச்சனா அதுக்கப்புறம்
அதன் பின்னர் நரகத்தில் நுழைவதற்கு அவர்கள் மிக தகுதியானவர்கள் யார் என்பதை நாம் அறிவோம். முதல்ல தகுதி யாரு, அவனை நன்கறிவோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், உங்களில் யாரும் அதை கடந்து செல்லாமல் இருக்க முடியாது, இது உமது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட முடிவாகும். நரகத்தை கடந்து என்ன செய்யணும், எல்லாரும் போய்தான் ஆகணும். லாஸ்ட் அல்லாஹ் சொல்றான், கவருங்க, லாஸ்ட் பாயிண்ட், 6வது பாயிண்ட், இது நமக்கு தேவையான பாயிண்ட். பிறகு இறையச்சமுடையோரை காப்பாற்றுவோம். அந்த நரகத்தை கடந்து போகிறாங்களே, அதுல இறையச்சமுடையோரை காப்பாற்றுவோம். அநியாயக்காரர்களை முட்டுக்கால் போட்ட மாதிரியே நரகத்தை தள்ளிடுவோம். சுப்ஹானல்லாஹ். அநியாயக்காரர்களை முழங்காலிட்டவர்களாக அதில் விட்டு விடுவோம், நரகத்தில் விட்டு விடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும், நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கணும். சரி, 2 மணி ஆயிடுச்சு, இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் சில விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அத்தியாயத்தை யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஆண்கள் எத்தனை முழுசா படிச்சது எத்தனை பேர்? சேர்த்து முழுசா நாங்கள் படித்தோம். ஏன்னா இங்க வந்து 10 வசனம் நீ படி, 10 வசனம் நீங்க படிங்க, இன்னொரு 10 நிமிஷம் நீங்க படிங்க. இது நமக்கு நோக்கமல்ல, எல்லாருமே முழுமையா படிங்க. சரி, இங்க முழுசா படிச்சாரு 1 2 3 4 5 6 3 7 பேர். 7 பேர், 7 25 நம்ம கவுண்ட் பண்ணேன்னா நம்மளும் கேட்கல. கீழே மரியம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை பேருமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அத்தியாயத்தை முழுவதுமா படித்தவங்க எத்தனை பேர்? எவ்வளவு படிப்பன பாத்தீங்களா? உண்மையிலேயே 17 × 25 எத்தனை பேருமா? 14 பேர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் 14 பேர். இல்ல 20 போடுங்க, 20 மார்க் போடுங்க. இங்க 7 பேர்ல 140 போடுங்க. உங்களுக்கு 140 போடுங்க. 140 போட்டீங்களா? கீழே மரியம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை பேருமா? எத்தனை பேருமா? 16 சொல்லுங்கம்மா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் 16 16 16 160 16 × 20 320. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் 16 எத்தனைமா? 16 நாங்க 16 சொல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் 16 தான். 14 சொல்றேன். மரியம் 16 தான் போட்டிருக்கு. சரி, இப்போ எத்தனை பாயிண்ட் சொல்லுங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் 415, மரியம் அலைஹிஸ்ஸலாம் 585, ஹாஜரா 615. சரியா? இப்போ பொதுவான கேள்வி எல்லா டீமுக்கும் கேட்டுறேன். தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். தெரிஞ்சா சொல்லுவோம், ஷேர் பண்ணி சொல்லுவோம். சரி, கேக்குறா? இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே 30 மார்க் தான். டிக் கேள்வி இல்லை, ஏன்னா திக்னா திக்கு ஆகுங்கிறாங்க, அதனால வேணாம். நீங்க எது திக்கு ஆகவேனா ஒண்ணு ஆகவேனா, தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் மூசா அலைஹிஸ்ஸலாம் தபூக் போரில் கலந்து கொள்ளாத 3 நபித்தோழர், ஒரு நபித்தோழர் சொல்லுங்க. தபூக் போரில் கலந்து கொள்ளாத 3 நபித்தோழர், அதுல ஒரு நபித்தோழர் சொல்லுங்க. செல்ல பார்க்க கூடாது, தபூக் போரில் கலந்து கொள்ளாத 3 நபித்தோழர், ஒரு நபித்தோழர். ஆமா ஆமா, சரி பாஸ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யாருமா? ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தபூக் போரில் கலந்து கொள்ளாத நபி தோழர் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. சரியான பதில் இல்லை, தப்பு. நீங்க சொல்லுங்க. ஹாஜர் கஅப் பின் மாலிக் 10 மார்க் போடுங்க. சரியா? இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு திரும்ப அந்த கேள்விதான். 3 பேர் சொல்ற வரைக்கும் விட மாட்டோம்.
தபுக் போரில் கலந்து கொள்ளாத 3 பேர்ல ஒருத்தர் சொல்லிட்டாங்க. 2வது நபர் யார்? தெரியாதுதான், வாய்ப்பு இல்லை. ஹாஜர் அம்மா உங்களுக்கு. ஹிலால். என்னம்மா? ஹிலால். பிலாலா? ஹிலால். ஹிலால் முழு நேம் சொல்லுங்க. காபு இப்னு மாலிக் சொன்னீங்களே, அது மாதிரி ஹிலால் இப்னு உமையா. சரியா பத்துமார். இப்போ உங்களுக்கான கேள்வி. ஹாஜர் இன்னொரு நபி தோழர் சொல்லுங்க. 3வது பேர் சரி பாஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. பாஸ்னா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே காபே சொல்லலை. அதனால் காபு இப்னு மாலிக்கு, மிராரத் இப்னு ரஃபியா அல் ஆமிரி, அப்புறம் ஹிலால் இப்னு உமையத் இப்னு ரபியா. சரியா, இவங்க 3 பேர் தான். இப்போ யார் கேட்டோம்? ஹாஜர் கேட்டு முடிஞ்சுது. இப்போ உங்களுக்கு என்னமா ஒரு பொய்க்காரன்னு சொல்லி கலந்துக்காம விட்டாங்க. சரியா, கலந்துக்க உள்ள வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் போகலாம் இப்போ போகலாம் அப்போ போகலான்ட்டு உட்காந்துட்டாங்க. அந்த வரலாறு படிக்கல. இன்ஷால்லா உண்மையிலே அலட்சியமா இருந்தாங்க. 3 பேர் வரலாறு படிங்க. சுப்ஹானல்லாஹ், வேற லெவல் வரலாறு படிங்க இன்ஷால்லா. சரி, அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்ர் போரில் தமது வாள் உடைந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பேரித்த மரக்குச்சியை கொடுத்து நபித்தோழர் ஒருவரும் போராட சொன்னார். இந்த கேள்வி வேணாம். சரியா, அடுத்த கேள்வி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இயற்பெயர் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இயற்பெயர் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இயற்பெயர் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் பாஸ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அபு குஹாபா. அபு குஹாப் தவறான பதில். ஹாஜர் அப்துல்லா. பாதியே சொல்றீல. சரி, அப்துல்லா என்பது சரியான பதில். 10 மார்க். அப்துல்லா தான் சரியான பதில். 5 மார்க் பாஸ் கேள்வி. அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. கேட்கிறேன். ஐயாமுல் ஜாஹிலியா என்னும் அறியாமை காலத்தில் குழந்தைகளை உயிரோடு புதைத்தவர் யார்? ஒரு சாபி பேர் சொல்லுங்க. வாய்ப்பு இல்லை, சொல்ல மாட்டாங்க. சரி, அடுத்து நீங்க சொல்லுங்கம்மா. மரியம். ஹாஜர் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் குழந்தைகளை உயிரோடு புதைத்தவர் யார்? அஸ்ரார். தப்பு. சரி, நீங்க சொல்றீங்களா? வாய்ப்பு இல்லை. கவச்சிக்கிறாங்களோ? இல்லை இல்லை. சரி, ஓகே, தப்பான பதில். சாதி இப்னு நாஜியா ரலியல்லாஹு அன்ஹு. சரியா, இப்போ ஹாஜர் அவங்களுக்கு. வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நபித்தோழரின் தோட்டத்தில் வருவார்கள்? திஹியத்துல் கல்பி. திஹியத்துல் கல்பி தப்பான பதில். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர். இது மரியம். அப்படிதான். இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியா? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த நபித்தோழர் பேர் கேட்கிறோம். சரி, நீங்க சொல்லுங்க. எந்த நபித்தோழர் தோட்டத்தில் வருவாங்க? அவங்க சொன்னாங்க, ஆனா தப்பா சொன்னாங்க. திஹியத்துல் கல்பி அப்படின்ட்டாங்க. சரியா, இப்ப நீ சொல்ல மாட்டீங்க, சொல்லிடுறா. பதில் சொல்லுங்க. திஹியத் இப்னு கலிஃபத்துல் கலபி. சரியா, தெரியல. சரி, இப்ப யாருக்கு கேட்கணும்? முனிதா மூசா நபிக்கு கேட்கலாமா? மசீஹு தஜ்ஜாலை நேரடியா பார்த்த ஒரு நபித்தோழர் யார்? மசீஹு தஜ்ஜாலை நேரடியா பார்த்த ஒரு நபித்தோழர் யார்? மசீஹு தஜ்ஜாலை நேரடியா பார்த்தது யார்? தெரியாது. மரியம். தமீமுத் தாரிக். 5 மார்க் போடுங்க. தமீமுத் தாரிக். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தமீமுத் தாரிக். தனது ஊனமுற்ற காலால் உஹது போரில் கலந்து கொண்டு கொல்லப்பட்ட நபி யார்? நபித்தோழர் யார்? இது தான ஹாஜர் தானே? ஹாஜர் இல்லம்மா, மரியம். மரியம் என்ன தமது ஊனமுற்ற காலால்
கொல்லப்பட்டு உகது போர் கொல்லப்பட்ட நபி தோழர் யார்? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அம்ரு பின் ஆஸ். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அம்ரு ஆஸ் தப்பான பதில். ஹாஜர். அம்ரு பின் ஜமூஹ். அம்ரு பின் ஜமூஹ் சரியான 5 மார்க் கொடுங்க. ஹாஜர். ஹாஜருக்கு உங்களுக்கே டைரக்ட் கேள்வி. கேட்கலாமா? நாயக தோழர்களில் நபி தோழரில் இறுதியாக மரணம் அடைந்தவர் யார்? நபி தோழரில் இறுதியாக மரணம் அடைந்தவர் யார்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அனஸ் பின் மாலிக். தப்பு. ஹாஜர் இவங்க மரியம் இல்ல மூசா நபி. தப்பு. தப்பு. மரியம். சரி சொல்லிடுறேன். சொல்லுங்கம்மா. அபு தல்ஹா. அபு தல்ஹா. அபு துபைல் ஆமீர் பின் இப்னு வாதிலா. சரியா? சரி. வேற ஏதோ சொல்றோம். அடுத்து உங்களுக்கு யாருக்கு? மூசா. அரிசின் மேலிலிருந்து அல்லாஹ்வால் திருமணம் செய்விக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் செய்யப்பட்ட நபி மனைவியா? அரிசின் மேலிலிருந்து அல்லாஹ்வால் திருமணம் செய்ய வைக்கப்பட்ட நபிகளாரின் மனைவியா? இது மூசா நபி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. தப்பு. மரியம். ஜைனப் பின் ஜஹஸா. ஜஹஸா. ஜஹஸா நீங்க எந்த கேள்வி கேக்குறீங்க? ஜஹஸ். ஜைனப் பின் ஜஹஸ். ஜைனப் பின் ஜஹஸ். ஜஹஸ் சரியா? 10 மார்க். 5 மார்க். இப்போ உங்களுக்கு தான் டைரக்ட் கேள்வி. 7 வானத்துக்கு அப்பால் இருந்து குற்றமற்றவர் என்று இறைவனால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு என்னதான்? 7 வானத்திற்கு மேலிருந்து குற்றமற்றவர் என இறைவனால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர் யார்? ஹாஜர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 5 மார்க் போடுங்க. உங்களுக்கான டைரக்ட் கேள்வி. அதிகமான நபிமொழிகளை அறிவித்தவர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. 10 மார்க் முடிஞ்சது. சரியா? ஸ்கோர் சொல்லுங்க. 2-15 ஆயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் 415, மரியம் அலைஹிஸ்ஸலாம் 595, ஹாஜர் 660. அவங்க அதிக மதிப்பெண்கள் பெற்று இன்றைய திருக்குர்ஆன் கேள்வி பதில் மற்றும் பொதுவான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஹாஜர் அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு பரிசு கொடுத்து விட்டுறோம். டைம் ஆயிடுச்சுமா, துரிதமாக ஒழு செஞ்சுட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. 1/4 மணி நேரம் இருக்கு. ஒழு செஞ்சுட்டு அமைதியாக துவா செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. 1/4 மணி நேரத்தில் நீங்கள் நிறைய தடவை கேட்கலாம். அந்த துவாவை கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.